இப்போ வந்துங்க ஒரு உலகம் வந்து ஒரு 7 இல்லைன்னு 9 கண்டங்களாக இருக்குது. இந்த கண்டங்கள்லாம் தொடர்ந்து ஒரே இடத்துல இல்லை. அது வந்து மெதுவாக நகர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்படி நகர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய திபேத்திய பிளேட்டோட மோதி கொண்டு இருக்கிறதுனால தான் ஒரு இமயமலையே வந்து இமயமலையும் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு எடுத்து போட்டோம்னாலே அதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த பிரிவுகள் ஏற்படக்கூடிய இடங்களில் தான் இருக்கும். அது மாதிரி ஒரு இடம் தான் இமாலயாவும். அங்கே பிரிவுகள் ஏற்படலாம். ஆனால் இந்த ஏற்படுவதற்கு எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளும் ஆகலாம். பெரிய பெரிய பிளவுகள் இருக்குது. அது மாதிரியான இடங்கள் அமெரிக்காவில், நம்ம ஊரில் கூட கிடையாது, அமெரிக்காவில் பல இடங்களில் மக்களே இங்கே போகாதீங்க அப்படின்னு டிமார்க்கேட் பண்ணியிருக்க இடங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அதிக அளவு நிலத்தடி நீரை எடுத்துட்டதுனால கலிஃபோர்னியா போன்ற மாகாணங்களில் நிலப்பிளவு வந்து ஒரு 1/2 மீட்டருக்கெல்லாம் பிளவு ஏற்பட்டுச்சோ அங்கே வந்து அடுத்தது என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு கார்டன் ஆஃப் ஏரியா மாதிரி. சாதாரணமாக இந்த நிகழ்வுகள் வந்து ஒரு எர்த்குவேக் திடீர்னு வந்துச்சு, 2ஆக பிரிஞ்சு அப்படி போயிடுச்சு ஒரு மணி நேரத்தில் அப்படிங்கிறத நிகழ்வே இது கிடையாது. இந்த நிகழ்வு ஏற்படுவதே மிக 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 மெதுவாக நடந்துட்டு, நம்மளும் இன்றைக்கும் நாம் இருந்துகிட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரியே நாமளே வந்து 1 சென்டிமீட்டர் நகர்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா வேடிக்கையாக இருக்குது. ஆனால் அது நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ சொல்லக்கூடிய எண்கள்லாம் ஒரு வருடத்துக்கு 2 சென்டிமீட்டர் நகருது. அப்படின்னு 2 சென்டிமீட்டருங்கிறது இவ்வளோ தான் ஒரு வருஷத்துக்கு. அதனால் நீங்கள் கேட்டது போல் ஒருத்தர் வந்து இதை பார்த்துட முடியாது, பல சந்ததியர்கள் தான் இதை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இழப்பாக இருக்காதுங்க. இந்த எரிமலைகள்னால் எங்கே வாய்ப்புகள் உண்டுன்னா, எங்கெல்லாம் வந்து ஒரு இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த பாறை தான் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாறைகள் இருக்கிற இடங்களில் தான் பெரும்பாலான எரிமலைக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழா பார்வையாளருக்கு வணக்கம். ஐஐடி மெட்ராஸ் பேராசிரியர் இளங்கோ லட்சுமணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்குது வந்து இமயமலைக்கு அடியில் வந்து இந்தியா 2ஆக உடையுது அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு கீழே வந்து அந்த பிளவு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இமயமலைக்கு அடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது? என்ன இப்போ வந்துங்க ஒரு உலகம் வந்து ஒரு 7 இல்லைன்னு 9 கண்டங்களாக இருக்குது. இந்த கண்டங்கள்லாம் தொடர்ந்து ஒரே இடத்துல இல்லை. அது வந்து மெதுவாக நகர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ இந்தியாவை இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய நிலப்பரப்பு வந்து வட மேற்கு திசையை நோக்கி தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 1/2 சென்டிமீட்டர்லேருந்து 2-3 சென்டிமீட்டர் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நகர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய திபேத்திய பிளேட்டோட மோதி கொண்டு இருக்கிறதுனால தான் ஒரு இமயமலையே வந்து இமயமலையும் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இதனால தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ஒரு சப்டக்ஷன் ஜோன்னு சொல்கிறோம். எப்படின்னா ஒரு நிலப்பரப்பு வந்து ஒரு இன்னொரு நிலப்பரப்புக்குள்ளே இப்படி போயிட்டுருக்கு. இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுறதுனால தான் அங்கெல்லாம் அதிக அளவு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு பல பிளேட் பவுண்டரிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இந்த ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து பல இடங்களில் நிலத்தடி நீரின் மாதிரிகளை எடுத்து, அதாவது நீர் ஊற்று ஸ்ப்ரிங்ஸை எடுத்து பார்த்துட்டு இதில் வந்து சில அதிக அளவுக்கு ஹீலியம் வந்து ஒரு ஐசோட்டோப்பு, ஐசோட்டோப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து அந்த நீர் உற்பத்தி ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப மிக ஆழத்துலேருந்து வந்திருக்கு, இதனால இங்கே வந்து நிலம் விரிவடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமும் ஒரு இயற்கையாக நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான். அதாவது இது வந்து உடனே ஒரு அடுத்த 2 நிமிஷத்துலேயோ 10 வருஷங்கள்லையோ நடக்க போகிறது இல்லை. பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும். உதாரணத்துக்கு நான் சொன்னது போல் ஒரு நிலப்பரப்பு இதுதான் வந்து ஒரு இயர்ஸ் ஸ்கேல்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்றைக்கி நம்ம இருக்கோம் சைபர், ஒரு 550-600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து நிலம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தாக்கா அது வந்து ஒரே ஒரு தட்டாக இருந்திருக்கு. ஸோ ஒரு தட்டாக இருந்திருக்கு. இந்த தட்டில் வந்து இன்ஃபேக்ட் அவங்க ஊர் பேரெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹோனோலு, சிட்னி இன்றைக்கி பார்க்குறோம், அதெல்லாம் வந்து கடலாக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கியோட இன்றைய நிலப்பரப்பு இப்படி இருக்குங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு
ஒரு ஸ்கேல். இந்த ஸ்கேலில் என்ன தெரியுதுன்னா இது சைபர். இங்கே வந்து 550-600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, 550-600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலம் வந்து ஒரே ஒரு தட்டாக தான் இருந்தது. அதாவது நான் இங்கே போகிறேன், பார்த்தாக்கா ஒரே நிலப்பரப்பு. மும்பை எங்கேயோ இங்கே இருந்திருக்கு. இன்றைக்கு இருக்கிற மும்பை இங்கே இந்த இடத்துல இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆண்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டுருக்கு, அந்த தட்டு வந்து பிரிந்து நகர்ந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சிட்னி பாருங்கள், இந்த டயத்தில் வந்து 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலில் இருந்திருக்கு சிட்னி. ஆஸ்திரேலியாவின் மிக பெரிய நகரம். சிங்கப்பூர் கடலில் இருந்திருக்கு, கடலாக இருந்திருக்கு அந்த இடம். ஸோ இப்படி நகர்ந்து வந்து இன்னைக்கு நிலப்பரப்பில் பார்த்தோன்னாக்கா இப்படி இருக்கும். இன்னைக்கு நான் முதல்ல கூறினபடியே இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இந்த இந்திய துணை கண்டம் வந்து இப்படி வடமேற்கு திசையை நோக்கி தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே திபேட்டியன் தட்டுன்னு இருக்குது, இந்த ஈரோ ஏஷியன் பிளேட்டுன்னு சொல்கிறோம். இதோட தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இமயமலை வந்து ஒரு வீக்கான ஜோன், அதாவது டெக்டானிக்கலி ஆக்டிவ் ஜோனுங்கிறோம். எங்கெல்லாம் வந்து பாறை வெடிப்புகளோ நிலநடுக்கங்களோ அடிக்கடி நிகழக்கூடிய இடங்கள். இந்த இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல இடங்களில் நிலத்தடி நீரின் மாதிரியை எடுத்து அதை ஒரு பாகுபடுத்தி, அதாவது அனலைஸ் பண்ணி என்னென்ன கெமிக்கல்ஸாக அதில் இருக்குது, எந்தெந்த கெமிக்கல் வந்து சாதாரணமாக நிலப்பரப்புக்கு மிக அருகாமையில் இருக்காது, எது வந்து பல கிலோமீட்டருக்கு கீழே இருக்கும். உதாரணத்துக்கு ஹீலியம் வந்து சாதாரணமாக வந்து நம்ம நிலத்தடி நீர்லலாம் இருக்காது. மிக ஆழமான பகுதியிலேருந்து வரக்கூடிய நீரில் தான் ஹீலியம் இருக்கும். அந்த ஹீலியத்துலேயும் 2 ரேஷியோன்னு இருக்குது. ஒரு ஹீலியம் 3, ஹீலியம் 4. இது 2தோட மாறுபாடுகளை வச்சு அந்த நீர் வந்து எந்த இடத்துலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நாம் ஒரு ஆராய்ச்சியை செய்கிறோம். அந்த ஆராய்ச்சிப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க, பல இடங்களில் வந்து 20-30 கிலோமீட்டர்லேருந்து நீர் வந்துடுச்சு, அதனால் அங்கெல்லாம் பெரிய வெடிப்புகள் இருக்குது, அதனால 2ம் பிரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்த நிமிஷமோ இன்னும் ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு கூட அது நகராமையே இருக்கும். இப்போ இந்த இவ்வளோ பிரிவுகளுக்கும் கிட்டத்தட்ட 550 மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு. இதில் நாம் இருக்க போகிறது ஒரு 100 வருடங்கள் தான். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு பீதி அடையவே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது நடக்கலாம். இது வந்து அந்த இடம்லாம் இப்போ உலகத்தை அதே மாதிரி எடுத்து பார்த்தா, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த சொன்னேன். எங்கெல்லாம் பிரிவுகள் ஆச்சோ, இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டால் நிலத்துக்கு, அதாவது கடலுக்கு நீர்லையும் இந்த பிரிவுகள் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த இடங்கள்லாம் இப்போ உலகத்தை எடுத்து எங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு எடுத்து போட்டோம்னாலே அதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த பிரிவுகள் ஏற்படக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கும். அது மாதிரி ஒரு இடம் தான் இமாலயாவும். அங்கே பிரிவுகள் ஏற்படலாம். ஆனால் இந்த ஏற்படுவதற்கு எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளும் ஆகலாம். அதனால் இது வந்து ஒரு பெரிய இதுவாக நம்ம ஒரு இருக்கிற இடத்துல இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுமாதிரி சொன்னீங்க சார். இப்போ ஒரு 20-30 அடி கிலோமீட்டருக்கு கீழே இருந்து தண்ணீர் வந்ததுன்னு சொல்லி. ஸோ கடலில் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி இருக்குது? தண்ணி வந்துங்க சாதாரணமாக வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும் பூமிக்குள்ளே. அதுக்கு கீழேகள் பாறைகள் ஆரம்பிச்சிடுது. அதை தான் நம்ம வந்து ஒரு கிரஸ்ட், ஒரு நிலத்தை வந்து 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று 35 கிலோமீட்டர் வரைக்கும் கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 35லேருந்து 2900 கிலோமீட்டருக்கு வரைக்கும் மேண்டில்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே பாக்கி ஒரு 2000 கிலோமீட்டர் வந்து கோர்னு சொல்கிறோம். இதுங்கெல்லாம் வந்து 30 கிலோமீட்டர் கீழே நீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது. என்ன ஆகலாம், அங்கே 2900 கிலோமீட்டர் கீழே வந்து பாறைகளே வந்து ஒரு உருகி போய் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு ஆவிகள் வரலாம். அந்த ஆவிகள்லாம் மேலே நோக்கி வந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த 25 கிலோமீட்டர் கீழே இருக்கிற பாறைகள்லேருந்து எப்போ அதிக வெப்பநிலையினால் ஆவிகள், ஸ்டீம், கேஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கேஸில் தான் வந்து ஹீலியம் ஆர் ரேடான், இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் கேஸ் வந்து இருக்கிறதுக்கான அந்த கேஸ் வந்து மேலே வரும்போது இது வந்து ஆவிகளும் நீராக ஆகலாம். இல்லை அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நீர் வழியாக இந்த ஹீலியமும் ரேடான் கேஸ் வந்து மிக எளிதாக வந்து நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டரை வந்து அடைஞ்சிருது.
எப்போ எளிதாக வந்து அடைஞ்சிரும்னாக்கா எங்கெல்லாம் வெடிப்புகள் இருக்கோ அந்த இடத்துல எளிதாக வந்துடும். மற்ற இடத்துல இதால் எளிதாக வந்து நிலத்தடி நீர்கிட்டேயே வர முடியாது. அதனால எங்கெல்லாம் நிலத்தடி நீரில் இந்த வாயுகள் இருக்குன்றனோ அந்த இடத்துலலாம் ஒரு பெரிய ஃப்ராக்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்து இந்த ரேடான் கேஸை செக் பண்ணாலே சில இடங்கள்ல அதிகமாக இருக்கும். ஏன்னா சென்னையிலையும் அங்கங்கே ஒரு வெடிப்புகள் இருக்குது. அந்த வெடிப்புகள் வழியாக இந்த ரேடான் ஒரு ஹீலியம் ஐசோடோப்ஸ் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்கெங்கெல்லாம் வந்து ஒரு விரிவடையுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்னையில் சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க சார். அது மாதிரி சொன்னால் ஆய்வுகள் எதுவும் நடந்திருக்காது இங்கே வந்து இந்த மாதிரி இப்போ வந்து நிலநடுக்கம் வந்து நான் முதல்ல கூறினபடி இப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்த இடங்களில் தான் அதிக நிலநடுக்கம்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு யோசனை பண்ணி பாருங்கள், இவ்வளோ பெரிய இந்திய நாடே வந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதையும் நம்ம பல இடங்களில் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது எப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்க குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மாதிரி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்துலேயே எர்த்துலேயே பதிச்சிருக்கோம். அது மூலியமாக எவ்வளோ தூரம் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நகர்வுகள் வந்து ஒட்டு மொத்தமும் இமயமலையை போய் சேர முடியாது. எப்படி இந்த பிளேட்டுக்குள்ளே போய் மோதுதுன்னா எல்லா அதிர்வுகளும் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இது என்ன ஆகும், இந்த கண்டமே வந்து இப்படி கொஞ்சம் மேலே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள்னால அங்கங்கேயும் பல இடங்களில் ஃப்ராக்சர்ஸ்லாம் இருக்குது இந்தியாவிலையுமே. அதனால தான் பல இடங்கள்லேயும் நிலநடுக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த பிளேட் அப்படியே ஒரு அயன் ஷீட்டு மாதிரி போய் மோதிக்கிட்டே இருந்ததுன்னா வெறும் இமயமலை மட்டும்தான் வளரும். ஆனால் அந்த எற்றையர் மோதலையும் அதால் எடுத்துக்க முடியாதுங்கிறப்ப இதுவும் வந்து கொஞ்சம் அப்படி பல்ஜ் ஆகும், மேலே போகும், கீழே வரும். இதனால தான் வந்து அங்கங்கேயும் நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. அங்கங்கேயும் பெரிய பெரிய ஃபியூச்சர் ஜோன், ஃப்ராக்சர் ஜோன்னு சொல்கிறோம், அதெல்லாம் இருக்குது. அதுமாதிரி சார், இப்போ இதுக்கு இப்போ சமீபத்தில் நான் சொல்கிற இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கண்டுபிடிப்பு இருந்திருக்கும். வந்து அதுக்கும் இந்த அறிக்கை வந்த பிறகு உள்ளதுக்கு இது வித்தியாசங்கள் இருக்கா, இல்லை அதே தானா? பெரிய ஒரு வித்தியாசம்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த இடத்த மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறோம். உலகத்தில் பல இடங்கள் எல்லா நாடுகளும் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு லென்ஸை வச்சு ஒரு இடத்த மட்டும் அதிகமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இது வாய்ப்புகள் அதிகம்ன்ட்டு. அதனால் இது வந்து ஒரு இடத்த பற்றி ஒரு அதிகமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே ஒழிய இப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரிந்த ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம மோதிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இவங்க வந்து அந்த இடத்துல மோதிட்டு இருக்க இடத்துலலே நிறைய ஃப்ராக்சர்ஸ் இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு இல்லை ஒரு லென்ஸை வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா ரொம்ப அருகாமையில் போய் டீட்டெயில்டு ஸ்டடி, நான் அதுக்கு உண்மையிலேயே லென்ஸை வச்சு சொல்ல ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்டடி பண்ணோம்னா இங்கே பல பேர் ஆராய்ச்சியாளர்கள் இமயமலையே உலகத்துக்கே வந்து ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி தான். ஏன்னா அதனால தான் அது ஒரு தேர்ட் போல்னே சொல்கிறோம். எப்படி வட துருவம் தென் துருவம் மாதிரி அது மூன்றாவது துருவம்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பசிலாக இருக்குது எல்லாருக்குமே. அதனால் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. இதில் வந்து பலவிதமான ஒவ்வொருத்தரும் ஒரு புதிய தகவலை கொடுத்துக்கிட்டு வராங்க. இது வந்து ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற ஒன்றை இன்னும் அதிகமான அதை பற்றி ஒரு தகவல்களை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சில மாதங்களுக்கு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்தது, வந்து ஆப்பிரிக்கா வந்து ரெண்டாக பிளக்குது, அதுலேருந்து ஒரு பகுதி வந்து பிரிஞ்சு வந்து இங்கே கேரளா மேற்கு பகுதியோட ஒட்டி இங்கே நம்மளுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் உயர்ந்து அங்கே ஒரு பனிப்பிரதேசமாக எதிர்காலத்தில் மாறும் அப்படிங்கிற மாதிரி கூட மாறலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சரி, நான் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். இப்போ ஒரு மும்பை இடம் இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 30 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி இங்கே இருக்க மும்பை. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பை வந்து இங்கே இருந்திருக்கு. இப்போ ஆனால் மும்பை இங்கே இருக்குது. ஸோ இப்படி வந்து இதில் வந்து நம்ம இது 500 மில்லியன் ஆண்டுகள் நாம் இருக்க போகிறது 100 வருடம். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு கடுகளவு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே மாற்றங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ அந்த அளவுக்கு அது ஆப்பிரிக்கா கண்டமும் உடையலாம், பல கண்டங்கள் உடையதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மிக அருகாமையில் இல்லை.
பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் நடக்க போகுது ஒன்று தான். ஆமா. ஏன்னா இது எப்படி சொல்கிறேன்னா நிகழ்வுகளை வச்சு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வந்து பழைய எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது 40 மில்லியன் ஆண்டுகள் 60க்கு முன்னாடி எங்கேயோ போயிடுச்சு. மும்பை வந்து இங்கே தென் துருவத்துக்கிட்ட இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் போனோம்னாக்கா இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட தென் துருவத்துக்கிட்டே போயிடுச்சு. மொத்த நிலமே வந்துங்க தென் துருவத்துக்கிட்ட தான் இருந்திருக்கு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி இப்படி பிரிஞ்சு நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த நகருதலும் எப்படி ஏற்படுதுன்னா, எப்படி நம்ம ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். தண்ணியை கொதிக்க வைக்கிறப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வேறு ஒரு ஷீட்டை போல நம்ம ஒரு பிரியாணி இலையை மேலே போடுறோம். பிரியாணி இலையை வந்து ஒரே இடத்துல அது இருக்காது. எப்படி தண்ணீர் வந்து சூடாகி இப்படி ஒரு சுழற்சியை உருவாக்குறப்ப அந்த இலைகள் வந்து நகருது. அது போல தான் உலகமும் நடந்துகிட்ருக்கு. எப்படி ஒரு 2900 கிலோமீட்டர் கீழே வந்து நிலத்துக்கு கீழே வந்து பாறைகள் வந்து நீராக தான் இருக்குது, உருகி இருக்குது. அதில் வந்து எங்கே வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி அதுலேயும் ஒரு கன்வெக்ஷன் கரண்ட் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்படி சுற்றுறதுனால அதற்கு மேலே இருக்கக்கூடிய கடினமான பாறை படிவங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது நகரம் கண்டிப்பாக ஆப்பிரிக்கா கண்டமும் உடையலாம், பல கண்டங்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மிக அருகாமை இல்லை. இது வரைக்கும் நம்ம வந்து 500 மில்லியன் ஆண்டுகளை பார்த்துருக்கோம். இன்னொரு 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு மேப்பை பற்றி இன்னொருத்தங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ வர்ற படங்கள் என்ன ஆப்பிரிக்காவில் வந்து நிலத்திலேயே அந்த பிளவு தெரியுது, ஸோ அதுலேருந்து பிளஞ்சு வருது. அது உண்மைதானே? அதுவும் உண்மைதான். பல இடங்களில் நிலத்தில் பிளவுகள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நிலநடுக்கம். பல இடங்களில் நிலத்தடி நீர் அதிகம் எடுப்பதனாலையும் பெரிய பிளவுகள் இருக்குது. அது மாதிரியான இடங்கள் அமெரிக்காவில், நம்ம ஊரில் கூட கிடையாது, அமெரிக்காவில் பல இடங்களில் மக்களே இங்கே போகாதீங்க அப்படின்னு டிமார்க்கேட் பண்ணியிருக்க இடங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அதிக அளவு நிலத்தடி நீரை எடுத்துட்டதுனால கலிஃபோர்னியா போன்ற மாகாணங்களில் நிலப்பிளவு வந்து ஒரு 1/2 மீட்டருக்கெல்லாம் பிளவுகள் ஏற்பட்டுச்சோ அங்கே வந்து அடுத்தது என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு கார்டன் ஆஃப் ஏரியா மாதிரி டேஞ்சர் அப்படின்னு இப்போ சொல்கிறக்கூடிய இடங்களும் இருக்குது. ஸோ இது வந்து கண்கூடா நம்ம பார்க்கலாம் பல இடங்களில் இந்த மாதிரி. இப்போ நம்ம உத்தராகண்டில் ஒரு நிகழ்வு இருந்தது. இந்த லேண்ட்ஸ்லைடு எல்லாமே நீங்கள் முதல்ல ஆரம்பித்தது போல் நிலச்சரிவுகள் எல்லாமே இந்த மாதிரி முதல்ல ஒரு சின்ன வெடிப்பு வரும், அப்புறம் தான் அந்த வெடிப்பில் சரிவுங்கிறது ஏற்படுது. இது கண்கூடா நேர்லேயே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இப்போ பல 100 வருஷங்களுக்கு பின்னாடி என்ன கூட இப்போ இது வந்து இந்த உடையிறது அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு 2ஆக பிளக்குமா இல்லை லேயராக பிளக்குமா அப்படின்னு எடுக்கணும்? கண்டிப்பாக அதை பற்றி என்னால் சொல்ல முடியலைங்க. பெரும்பாலும் லேயராக சின்ன பகுதிகளாக பிரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நான் ஒரு ஜியாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுலேயே ஒரு பெரிய ஒரே ஒரு கண்டம் வந்து ஒரு 7-8 தான் பிரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி தான் பிரிய முடியுமே ஒழிய, ஏன்னா ஒரு உலகம்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு இதில் நம்ம ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு 2 இலையை போட்டால் எப்படி இருக்குன்னு சொன்னோம். அது மாதிரி தண்ணி கொதிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பரப்புன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது சின்ன துகள்களாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் மிக அரிது. ஒரு பெரிய கொஞ்சம் இந்த நிகழ்வும் வந்து ஒருத்தர் வந்து கண்கூடா பார்த்துடவும் முடியாதுங்க. சாதாரணமாக இந்த நிகழ்வுகள் வந்து ஒரு எர்த்குவேக் திடீர்னு வந்துச்சு, 2ஆக பிரிஞ்சு அப்படி போயிடுச்சு ஒரு மணி நேரத்தில் அப்படிங்கிறது நிகழ்வே இது கிடையாது. இந்த நிகழ்வு ஏற்படுவதே மிக மெதுவாக நடந்துட்டு நம்மளும் இன்றைக்கும் நாம் இருந்துகிட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரியே நாமளே வந்து 1 சென்டிமீட்டர் நகர்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா வேடிக்கையாக இருக்குது. ஆனால் அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இடம் 1 சென்டிமீட்டர் நகரும், இன்னொரு இடம் 1.5 சென்டிமீட்டர் நகரும், ஒரு இடம் 3/4 சென்டிமீட்டர் தான் நகரும். ஆனால் ஒட்டு மொத்தமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நகர்ந்து மெதுவாக போயிட்டுருக்கும். அதனால் வந்து நீங்கள் கூறின மாதிரி டக்குன்னு பாறை வெடித்து 2ஆக பிரிஞ்சு போகிறது இல்லை. மெதுவாக நடக்கக்கூடிய ஒன்று. இதனால் ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து இதை அவருடைய லைஃப் டயத்துலேயே அப்படியே பார்த்துட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. அந்த வாய்ப்பு மிக அரிது. ஸோ அப்படி அந்த நகர்வுங்கிறது இப்போ ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் எடுத்துட்டோம்னா எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கே நான் இப்போ சொல்லக்கூடிய எண்கள்லாம் ஒரு வருடத்துக்கே 2 சென்டிமீட்டர் நகருது. அப்படின்னு 2 சென்டிமீட்டருங்கிறது இவ்வளோ தான் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோ மெதுவாக நகர்றப்ப ஒரு சின்ன இன்றைக்கும் எடுத்து பார்த்தாக்க நம்ம நிலமும் கடலும் சந்திக்கிற இடமும் மாறிக்கிட்டே இருக்குது.
ஒரு இடத்துல அரிப்புங்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து மண் சேர்க்கறதுக்கு மெரினா பீச் வளருது, ஒரு இடத்துல நில அரிப்பு ஏற்படுது. இந்த அரிப்புலாம் நம்ம ஒரு 100 வருஷம் இருந்து பார்த்துட்டு போயிடுறோம். இது மெதுவாக நகர்ந்துக்கிட்டே இருக்கனால ஒரு இடம் நகர 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 அங்கே ஒரு கேப் வந்துன்னா கடலும் அங்கே வளர்ந்துக்கிட்டே வரும். நான் கூறின மாதிரி திருச்சி பெரம்பலூர்லாம் கடல் கிரிட்டேஷியஸ் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 70 to 100 வருஷத்தில் இங்கே போய் வச்சு பார்த்தோம்னா, இப்போ திருச்சி பார்த்திங்கன்னா கடலில் இருக்கும். இதில் திருச்சி இவங்க இதில் போடல, நம்மளும் போட்டு பார்க்கலாம். இதில் திருச்சி அப்படின்ட்டு போட்டு பார்த்தா இப்போ சிங்கப்பூரே வந்து கடலில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து டக்குன்னு இப்போ இது நடக்கிறதுக்கு வந்து 70 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது. அதனால் நீங்கள் கேட்டது போல் ஒருத்தர் வந்து இதை பார்த்துட முடியாது, பல சந்ததியர்கள் தான் இதை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இழப்பாக இருக்காதுங்க. திடீர்னு நான் சொன்ன மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்து அப்படியே ஒரு நாடே ரெண்டாக பிரிஞ்சு இப்படி எட்டக போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து மிக மிக அரிது. இந்தியா வந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்றதுனால இமயமலை வந்து அது அழுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயருது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்ல முடியுமா சார்? இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர் நம்ம நகர்றோம்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இமயமலை எவ்வளோ உயருது அப்படிங்கிறது அறிவியலாளர்கள் மெஷர் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஒரு செயற்கைக்கோள்லேருந்து ரேடார் வேவ்ஸை வச்சு அது எவ்வளோ வளருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வருடம் அதுவும் வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு தகவல். எப்படி நம்ம வந்து பிரிய போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு அனுகூலம் தான். இப்படியெல்லாம் இருக்குது, இதனால் பிரிய போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஒரு இந்திய கண்டமே இப்படி இந்திய நாடே வந்து இப்படி லேசாக நகர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் வந்து பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடங்களில் வந்து அரசாங்கமே இந்த ஜிபிஎஸ் கருவியை நிறுவி எப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கு, எப்படி இந்த நகர்வுகள் வந்து ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் வித்தியாசப்படுது. இந்த வித்தியாசப்படுறதுனால தான் அங்கங்கே பிளவுகள் ஏற்படுகிறது. நம்ம பேசணும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தோராயமாக எடுத்து பார்த்தா ஒரு சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இமயமலையும் கிட்டத்தட்ட அந்த அளவு வருடம் உயர்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக அளந்துக்கிட்டு வரோம். பூமிக்கு அடியில் அந்த தட்டுகள் உடையுது அப்படின்னு சொன்னீங்க சார். இப்படி தட்டுகள் உடையும் போது புதிய எரிமலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. எப்போ வந்து நம்ம எப்படி இப்போ ஒரு நீர் மாதிரியை வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் வெடிப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம், அது போலவே எந்தெந்த இடங்கள்ல இப்போ கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டருக்கு கீழே பாறைகளே வந்து நீர் குழம்பாக தான் இருக்குது. ஆனால் சில இடங்களில் 3-4 கிலோமீட்டருக்குள்ளேயே பாறைகள் வந்து எரிமலையாக கீழே இருக்குது, எரி குழம்பாக இருக்கிறது. ஸோ அந்தந்த இடங்களில் இந்த மாதிரி ஒரு எர்த்குவேக்கும் போதோ இல்லை நிலநடுக்கும் போதோ ஒரு வெடிப்புகள் ஏற்பட்டு எரிமலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே மாதிரி இந்த பிளேட் மூமெண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தட்டுகள் நகர்வதனால எரிமலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் முதல்ல கூறினபடியே எங்கெங்கெல்லாம் அதிக நிலநடுக்கம் ஏற்படுதோ அதெல்லாம் தான் அந்த தட்டுகளோட எல்லைகள்னு சொன்னேன். அதே போலவே எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு எரிமலைகள் அதிகமாக இருக்கிறதோ அதெல்லாமே அந்த தட்டுகளோட எல்லைகளில் தான் இருக்குது. அதனால் எல்லாமே தொடர்பு, நிலநடுக்கம், எரிமலைகள், இந்த தட்டு நகர்தல், தட்டின் எல்லைகளுக்கும் 3க்கும் தொடர்புடைய ஒன்று தாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இமயமலைக்கு அடியில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிற ஹீலியம் மேலே வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப ஸோ அங்கே எரிமலை ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்குன்னு அங்கே, அதாவது அந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அந்த இடம் வந்து எரிமலைக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அங்கே கிடையாதுங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு மெட்டா செடிமெண்ட்ரி ராக்னு சொல்கிறோம். இந்த எரிமலைகள்லாம் எங்கே வாய்ப்புகள் உண்டுன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த பாறை தான் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாறைகள் இருக்கிற இடங்களில் தான் பெரும்பாலான எரிமலைக்கான வாய்ப்புகள் உண்டு, இந்த இடங்களில் கிடையாது. அது மாதிரி இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற அந்த நம்ம ஏற்கனவே பேச இந்த அறிக்கையின் அடிப்படையில் இப்போ இந்தியாவில் இமயமலையிலேருந்து ஆரம்பித்து இங்கே இன்னைக்கு சென்னை வரைக்கும் கூட வந்து எங்கெங்கே நிலநடுக்கங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். நிலநடுக்கங்களுக்கான வாய்ப்பு வந்து இமயமலையில் தான் மிக அதிகம். அதை தவிர என்ன பண்ணுறோம், இந்த நகர்வுகளை வச்சுட்டு முன்காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு நம்ம இந்திய நாட்டையே வந்து நாம் 4 ஜோனாக பிரித்து வச்சுருக்கோம். அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி கட்டுமான பணிகளே நடக்குது. இப்போ அதில் படி பார்த்தோம்னா சென்னையெல்லாம் வந்து மிக
சாதாரண ஒரு நடுத்தரமான ஒரு ஆபத்தில் தான் இருக்கிறோம். மிக அதிக அளவு ஆபத்தில் உள்ள இடங்கள் வந்து இமயமலை தான், வடகிழக்கு இந்திய பகுதியை தவிர மற்ற இடங்கள்லாம் ஓரளவுக்கு சேஃபான இடம் தான். ஆனால் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு துல்லியமாக சொல்ல முடியாது. இன்றைக்கு வரைக்கும் அறிவியலாளர்களோட கனவே வந்து இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாமளும் இயற்கைக்கிட்ட ஓரளவுக்கு தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, நம்ம வந்து மேலே ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம ரேடியஸே 6000 கிலோமீட்டர், 2900 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிறது என்னங்கிறதே நம்ம ஓரளவுக்கு தான் அனுபவிச்சு வச்சுருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் அதிக அளவு ஆழமான துளை போட்டதே வந்து 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டரில் என்ன கீழே என்ன இருக்குதுன்னு நம்ம கண் கூட பார்த்ததில்லை. ஸோ ஓரளவுக்கு தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்படும், என்னைக்கு ஏற்படுங்கிறத கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. அதுமாதிரி அந்த 10 கிலோமீட்டர் தொலை போட்டிருக்கோன்னு சொல்லி சார், அந்த 10 கிலோமீட்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பெரும்பாலும் நம்ம எதிர்பார்த்தது போல் பாறைகள் தான். இப்போ நம்ம பல்லாவரம் மலையில் என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாறைகள் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பெரும்பாலும் சாதாரணமாக என்ன இருக்குமே, இப்போ நம்ம காவேரி நதிக்கரைக்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம், காவேரி ஆற்று படுகையில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் மணல் களிமண் வரும். அதுக்கு கீழே போயிட்டோம்னாலே திரும்ப பாறைகள் தான். ஸோ எப்பொழுதுமே வந்து நிலத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு கீழே நம்ம போர்ஹோலில் போட்டோம்னா பாறைகளை சந்திச்சிருவோம். அதுக்கு பிறகு பாறை தான். இந்த பாறைகளோட தன்மைகள் எப்படி கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி மாறலாம். அதுக்கப்புறம் போனால் 35 கிலோமீட்டரில் அதில் எல்லாம் கொஞ்சம் நிறையா கெமிக்கல் காம்போசிஷன் மாறுது. 2900 கிட்ட கீழே அது வந்து லிக்விடாகவே இருக்குது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா, நம்ம இந்த மாதிரி அப்பப்போ நிலநடுக்கம் ஏற்படும் போது எப்படி டாக்டர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு நம்மளை பார்க்குற மாதிரி அந்த நிலப்பரப்புக்கு பூமிக்கு அந்த பக்கத்தில் மேபி அமெரிக்காவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால இங்கே நுங்கம்பாக்கத்தில் அதை நம்ம சென்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் அந்த அதிர்வுகள் நமக்கு வந்து சேர்றதுக்கு டைம் எடுக்குது, அதை வச்சுக்கிட்டு எப்படி பூமியில் எப்படி பாறை வடிவமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். இதை வச்சுட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம பாறையை கண்கூட பார்த்துருக்கோம், டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இறுதியாக இப்போ இப்போ இன்னைக்கு இந்த வயநாடு நிலச்சரிவிலிருந்து ஆரம்பிச்சு இந்த நிலநடுக்கங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். இது எல்லாத்துல வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கிறது என்ன நினைக்கிறீங்க? பாடம்ங்கிறது வந்து மக்கள் வந்து இயற்கையோட ஒற்று வாழ வேண்டும்னு நம்ம இதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒற்று வாழ வேண்டும்னு எப்படி நம்ம வந்து ரொம்ப பேராசையினால் ஒரு மலைப்பகுதியில் அதை ஒரு சரிவான இருந்த பகுதியை சமமாக ஆக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து கட்டிடங்கள் நகரமயமாக்கலை ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை இயற்கையோடு ஒன்று வாழணும்னா இந்த பேரிடர்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். சரி சார், நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. பார்வையாளர்களுக்கு ரொம்ப பயமாக. நன்றி.